ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது சீரிஸ் காஃபி டைம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பாலம் பார்த்திங்கன்னா யமுனா நதியோட பல பாலங்களில் இது ஒரு பாலம். இப்போ நம்ம போயிட்டுருக்க பார்த்திங்கன்னா டெல்லி டு யமுனோத்திரி போயிட்டுருக்கிற இந்த பாலத்தில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த யமுனா நதியோட வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு சில சின்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, யமுனா நதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1376 கிலோமீட்டர் ஓடுற ஒரு அருமையான ஒரு நதி. இது பார்த்திங்கன்னா யமுனோத்திரி நம்ம கோயிலில் இருந்து கிட்டத்தட்ட 6387 மீட்டர், அதாவது யமுனோத்திரி கோயில் இருந்துன்னு சொல்ல முடியாது, கடல் மட்டத்திலிருந்து 6387 மீட்டர் உயரம் இருக்கிற ஒரு மலையில் தான் இந்த யமுனோத்திரி நதி உருவாகுது. அங்கே இருந்து தான் நம்ம போயிட்டு இருக்க எல்லா வழியிலும் இந்த நதி கிராஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரோடு லெவலில் இருந்து ஒரு 1000 மீட்டர் மேலே இருக்கிற ஒரு மலையில் தான் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரோட்டில் நம்மளுக்கு வர முக்கியமான ஊர்களில் என்னென்னு பார்த்திங்கன்னா கார்சன், சில்டிச்சக், பன்காவ், நைன்பாக், தம்டா, நவ்காவ், கன்சேரு, பர்கோட் அப்படிங்கிற இந்த முக்கியமான ஊருங்களில் வரும். இந்த எல்லா ஊருங்களுமே பார்த்திங்கன்னா நதியோரத்தில் அமைஞ்சிருக்கிற ரொம்ப அருமையான ஒரு ஊர். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கண்கூடி வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அது கண்டிப்பாக வேணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த மலையிலே பார்த்தீங்கன்னா கீழே வேலை நடந்துகிட்டு அந்த வேலை நடந்துகிட்டு இந்த மலையோட லெவல் பாருங்களேன் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரூட்டில் நல்ல மழையும் பேஞ்சிட்டு இருந்துச்சு. அதே சமயம் இந்த பாறைங்களோட அழகை பாருங்களேன். இதோட அழகு தனி ஒரு அழகுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இது நேராக பார்த்து எங்களுக்கு தான் அந்த அனுபவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதை ஃபோட்டோவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெரியும். ஆனால் நேராக இதை போய் பார்த்தோம் அப்படின்னா இதோட அழகு வர்ணிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இடம், அருமையான ஒரு வளைவுகள் மிகுந்த ஒரு அருமையான ரோடு. ரெண்டாவது இதில் நம்ம விவசாயமெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த சீசனில் தக்காளி சூப்பராக போட்டு எடுக்கிறாங்க. நம்ம மகேந்திரா பிக்கப் இருக்கு பாருங்க, மகேந்திரா பிக்கப்பில் தக்காளி லோடு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. சரி, ஓகே, விடுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது அந்த ஊரோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகல. நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வழியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மலைகளை பாருங்கள். இந்த மலைகளுக்கு இடையில் வந்திருக்கிற இந்த பச்சை தாவரங்கள், இந்த பச்சையான மரங்கள், இது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல, கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு நம்ம ஃபோட்டோவிலையோ இதுலேயோ பார்த்து நம்மளால் இதை முழுசாக இதை அனுபவிக்க முடியாது. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா தான் இதோட அழகு என்ன அப்படிங்கிறது நம்மளால் முழுசாக கண்டுபிடிக்க முடியுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மலைங்களில் தூரத்தில் கரும்பச்சையான அருமையான மலை, அந்த மலையில் மேலே வெள்ளை வெளியேன்னு அந்த மேகம் படர்ந்துருக்கிற காட்சியை பாருங்களேன். இதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு வார்த்தை சொல்லுங்களா, சான்ஸே இல்லை அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. இப்போ பாருங்கள், இந்த போயிட்டுருக்கிற இந்த ரோட்டில் இந்த மலைகளையவே தான் சுற்றி இந்த மலையில் போச்சுன்னா கொஞ்சம் தூரம் போய் அந்த கொஞ்சம் தூரத்துலேருந்து திரும்ப கட் பண்ணி அடுத்த மலையில் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் இந்த ரூட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இது தாங்க இதோட இந்த ஹிமாலயாஸில் நம்ம போயிட்டுருக்கிற அந்த யமுனோத்திரி கோயிலுக்கு போகிற ரூட்டோட ஒரு அருமையான ஒரு காட்சி அப்படின்னா இதுதான். இந்த சைடில் போவோம், அப்படியே சுற்றி அந்த சைடில் திரும்ப வருவோம். இந்த சைடில் இங்கேருந்து போகல அந்த சைடில் இருக்கிற மலைங்களை பார்ப்போம், அங்கேருந்து போகல இந்த பக்கம் இருக்கிற மலைங்களை பார்ப்போம். இதுதான் நம்ம போகிறோம். நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் பர்கோட் அப்படிங்கிற ஒரு ஊரில் நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே நாங்கள் அங்கே போய் தங்கணும். அந்த ஊர்லேயுமே லாட்ஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம சிட்டிஸில் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், 1000 ரூபா, 1500, 2000 ரூபாய்க்குள்ள லாட்ஜ் பார்த்தோம்னாலே ஒரு கிளீனிங் இருக்காது, அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமையில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வெறும் 200 ரூபாய்க்கு அவ்வளோ அருமையான ஒரு லாட்ஜ். அந்தளவுக்கு லாட்ஜ் அருமையாக பண்ணியிருந்தாங்க. கரும்பச்சை நிறத்தில் அமைந்திருக்கும் இந்த மலையில் மெல்ல தவழ்ந்து வரும் மேகங்களும் அழகோ அழகுதான். அந்த மேகங்களின் உயரே வெள்ளை நிறம் மற்றும் கருப்பு நிறத்தில் அமைந்திருக்கும் அந்த வானமும் அழகுதான். சாம்பல் நிறத்தில் ஓடிவரும் யமுனையே, நீ என்றும் அழகோ அழகு. இந்த மாலை வேளையில் நாம் நெருங்கி கொண்டிருக்கும் அடுத்த ஊர்
நைன் பார்க். வளைந்து நெளிந்து ஓடி வரும் இந்த கருப்பு நிற சாலையில் இடம் வலது 2 இடமும் படர்ந்திருக்கும் இந்த பச்சை நிற மலைகளும், மலைகளின் மேலே தவழ்ந்து இறங்கி இருக்கும் வெள்ளை நிற மேகங்களும், மேகங்களின் மேலே மலையை கொட்ட ஆர்வமாக இருக்கும் இந்த கருப்பு நிற மேகங்களும் என்றுமே அழகு.